மணப்பாறை முறுக்கு பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை, மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் மணப்பாறை முறுக்கிற்கு தனி அடையாளமும் தனி பெயரும் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். ஆம் தலைவர் அவர்களே, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்வாவாகி போனது. பொன்னணியாறு அணை பிரச்சனைக்கு அல்வா, விவசாயிகளுக்கு அல்வா, வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களுக்கு அல்வா, குடிநீர் கேட்ட மக்களுக்கு அல்வா, மருத்துவ வசதி கேட்ட பொதுமக்களுக்கு அல்வா, கல்வி கேட்ட மாணவர்களுக்கு அல்வா. இதுதான் பல ஆண்டுகளாக மணப்பாறை மக்களுக்கு கிடைத்த பரிசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மணப்பாறை தொகுதியின் உயிர் நாடியாக இருப்பது பொன்னணியாறு அணை. அது வெறும் அணை அல்ல, அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம், மணப்பாறையின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம். பல ஆண்டுகளாக என் தொகுதி விவசாயிகள் ஆட்சி செய்த 2 கட்சிகளிடம் அணை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். போராட்டம் இல்லை, மனு கொடுக்காத நாள் இல்லை. ஆனால் அவர்களின் குரலுக்கு உரிய செவிசாய்ப்பு கிடைக்கவில்லை. முடியாது என்று சொல்லப்படும் காரியத்தையும் முடித்து காட்டுபவர் நீங்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாததை நமது தமிழக வெற்றிக் கழகம் செய்து காட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும், குறிப்பாக மணப்பாறை தொகுதி மக்களுக்கும் உங்கள் மீது உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பொன்னணியார் அணை மற்றும் கண்ணூத்தி ஏரிகளுக்கு மாயனூர் கதவனில் இருந்தோ அல்லது தவுட்டுப்பாளையத்தில் இருந்தோ காவிரியின் உபரி நீரை நீரேற்று முறையில் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாண்புமிகு பேரவையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மணப்பாறை தொகுதியின் விவசாயம் செழிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். மணப்பாறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இனியாவது தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் மக்களுக்கு உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை தொகுதி மக்களின் சில முக்கியமான கோரிக்கைகளை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு மிகுந்த பொறுப்புணர்வோடு கொண்டு வர விரும்புகிறேன். மணப்பாறை காமராசர் அரசு மகப்பேறு மருத்துவமனை விரிவாக்கம், மணப்பாறையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம், வீரப்பூர் பகுதியில் புதிய காவல் நிலையம், வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல், 1077 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மணப்பாறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர சிறப்பு நடவடிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றத்தை தமிழக வெற்றிக் கழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை இந்த அவையில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் மக்களிடையே பாசத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் வளர்க்கும் அரசியலை முன்னெடுத்து வருகிறது. எதிரிகளை உருவாக்குவது அரசியல் அல்ல, மக்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதே உண்மையான அரசியல். மக்களின் நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருந்து ஆட்சி நடத்துவதுதான் எங்களின் கொள்கை. மக்களின் வரிப்பணம் என்பது அரசின் சொத்தல்ல, அது மக்களின் பணம். எனவே மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு உள்ளது. அரசியலில் பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கையை உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான் வரலாறு படைக்கும். எனவே மக்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காக அவர்களை ஆள வந்தவர்கள் நாங்கள் அல்ல. அவர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு பதிலளிக்கவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், அவர்களுக்காக உண்மையாக பணியாற்றவும் வந்தவர்கள் தான் நாங்கள். அதுதான் எங்கள் அரசியல், அதுதான் எங்கள் பயணம், அதுதான் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கான எங்கள் உறுதி. இதைதான் நமது முதல்வர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உரையின் இறுதியாக, ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் இளைஞன் தனது கனவை சுமந்து நகரத்தை நோக்கி நடந்தான். அவனிடம் வசதி இல்லை, வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நாள் நாமும் சாதிப்போம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த நம்பிக்கையை இன்று தமிழ்நாட்டின் இளைஞர்களின் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்று அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களின் சக்தியாக இருக்கிறார். நாளை இந்திய இளைஞரின் சக்தியாக திகழ்வார். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் குரல் நாளை இந்தியாவின் குரலாக ஒலிக்கும். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் சக்தி நாளை இந்தியாவை வழிநடத்தும் சக்தியாக மாறும். இந்த நம்பிக்கையோடு எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம்.